வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 247 தமிழ் பவர்ட் பை பிக் அண்ட் வைட். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஜாப் அலர்ட்ஸ், எக்ஸாம் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். அதே மாதிரி எங்களோட டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புனே, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் நிறைய இடங்களில் இருக்குது. கிட்டத்தட்ட 41 ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஆவடியில் கூட ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஃபேக்ட்ரியும் கூட. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த புனேயில் இருக்கக்கூடிய இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்கிறதுக்கான என்ஜினியரிங் இங்கே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான மெஷினரிஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வருது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் என்ஜினியர் தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென்யூர் பேசிஸில். அண்ட் 1 இயருக்கு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தா ஸோ இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஐடி. சரிங்களா, நம்ம நிறைய பார்க்கக்கூடிய வேகன்சிஸ் சமீப காலமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் அதுக்கு துறை சார்ந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி நிறைய வேகன்சிஸ் வரதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாளுக்கு நாள் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னு நினைங்க. நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அண்ட் எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ஜாபை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தானாகவே நடக்கும் உங்களோட கான்ஃபிடென்ஸை பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் மறக்காமல் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ பே பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2, அன்ரிசர்வ்டுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வேகன்சி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டோம் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 30. இது ஜென்ரல் கேட்டகரி அப்படி தான். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் ரிசர்வ் கேட்டகரிஸ் அப்படின்னு வரும்போது. அண்ட் அடுத்ததாக எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா HTTPS. ஓகேங்களா, இந்த அட்ரஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். munitionsindia.in அப்படிங்கிற அந்த பேஜுக்கு தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணுறது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் இதில் அப்படின்னா டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா, அண்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிப்ளமோ ப்ராஜெக்ட் என்ஜினியர் ஆன் டென்யூர் பேசிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரிஸ், கப்கி, புனே, மகாராஷ்டிரா 411003 இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக சீக்கிரமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உடனே அப்ளை பண்ணுங்கள். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.